கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். போன வருஷம் ரொம்ப நொந்து போனீங்க. ஐயா அட்டமத்து சனி முடிஞ்ச மாதிரியே தெரிலங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுவீங்க. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லேசாக மூச்சு விடுற மாதிரி தான் இருக்கே தவிர அப்படிலாம் ஒன்றும் பெரிய லெவலில் நான் ரெக்கவர் ஆகி வந்துடல என்று எப்படி பார்த்தாலும் ஒரு பாதி பேர் சொல்கிறீங்க. உண்மையிலே கடகராசிக்காரர்கள் 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் புளிஞ்சிருச்சு அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் என்னென்ன உறவுகள், என்னென்ன பணவரவுகள், என்னென்ன அமைப்புகளை இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வருடமாக 2026 வருஷம் இருக்குதுங்க. போன மச்சான் திரும்பி வந்த கதையாக அட்டமத்து சனி விலகின அடுத்த 2-3 நாள்லேயே அப்படியே 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டாருங்க. எங்கெங்க இன்னும் எந்திரிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ராசியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு வலிமையான அமைப்பில் குரு பகவான் வலிமையாக உட்கார்றது ராசி சுபத்துவத்தை அடைகிற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. முதல் 5 மாதங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி வடக்க போகிறதுனால அல்லது வடக்கு நாடுகளுக்கு வடமேற்கு நாடுகளுக்கு போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, காலில் சக்கரம் கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரியாக ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருப்பதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் இங்கேயே உள்ளூர்லேயே இருக்கிறவங்க கூட வண்டியிலே போய்கிட்டு இருக்கிறேன், மத்தியான சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிடக்கூட முடியலன்ற மாதிரியாக எதையும் செய்ய முடியாத அமைப்புகளில் இருந்தாலும் கூட பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அலைச்சல் இருக்கும், ஆனால் காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படியே பெரிய அளவில் மாறும். ராசியிலேயே உச்சகுரு உட்கார போகிறார். அந்த உச்சகுரு ராசியில் உட்கார்றதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இது வரைக்கும் தடையாகி போன விஷயங்கள், காதல் பிரிஞ்சு போச்சு இல்லையா, பேக்கப் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க, பிரேக்கப் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பிரேக்கப் ஆன போய் என்ன காதல்லாம் திரும்ப வராது. ஆனால் அதற்கு பதிலாக உண்மையான வாழ்க்கையில் உங்கள் மேலே அக்கறை உள்ள எதிலும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கறையான நல்லவைகள் கண்டிப்பாக வரும். ஒரு பிரேக்கப்பான காதலுக்கு பதிலாக ஒரு புதிய வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்குதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வருடமாகவே இந்த வருடம் இருக்கும். சிலருக்கு தாய் தந்தை உறவுகள் நல்லா இல்லாத அமைப்புகள், அப்பா அம்மா சரியான நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணலைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் தந்தை உறவுகள் இணக்கமான ஒரு அமைப்பு. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போய் அது சரியாக, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனேன் சரியா இல்லை, பிறந்த வீட்டில் அதை போடுறேன்னாங்க இதை போடுறேன்னாங்க, சீதனம்லாம் டிலே ஆகி போச்சு, இங்கே மரியாதை போச்சு, பிறந்த வீட்டு பெருமையும் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிறந்த வீட்டு பெருமையை புகுந்த வீட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய ஒரு நிலைமை, நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டுங்க. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது 2026 வருடம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.